குக் வித் கோமாளி சீசன் 6ல் பிரியா ராமன் மேம் ரெடி பண்ணியிருந்த ஆலு குல்ச்சா, அம்ரித்சரி பன்னீர் புர்ஜி, இம்லிகா சட்னி ரெசிபியை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். டைம் கிடைக்கும் போது ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. குல்ச்சா ரெடி பண்ணுறதுக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு, உப்பு, சர்க்கரை, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, எண்ணெய் சேர்த்து கூடவே தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு 1 மணி நேரம் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங்க்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம நார்மலாக ஆலு சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு எப்படி ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் நல்லா தேய்ச்சிட்டு மேலே தண்ணியை வச்சு நல்லா ரப் பண்ணிவிட்டு கருஞ்சீரகம், கொத்தமல்லி சேர்த்து ஒரு முறை தேய்ச்சிக்கோங்க. தோசைகள் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணதையும் உள்ளே வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு மேலே பட்டர் அப்ளை பண்ணி ஒரு முறை திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான குல்ச்சா ரெடி. நம்ம அடுத்தது பன்னீர் புர்ஜிக்கு கடலை மாவை வறுத்து எடுத்துக்கணும். பவுலில் தயிர் கூடவே கடலை மாவு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சீரகம், வெங்காயம், இஞ்சி சேர்த்து வதக்கிட்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் தக்காளி, உப்பு சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு உதுத்து வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 கப் காய்ச்சின பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு கசூரி மெத்தி, கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி. ஊற வச்சிருக்கிற புளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு தண்ணியும் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு, சர்க்கரை சேர்த்தா இம்லிகா சட்னி ரெடி. ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.